வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். அவர்கிட்ட பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அரசின் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் பரபரப்பா பேசப்படுது. இதையொட்டி திமுகவுடைய எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் பேசும்பொழுது 2-3 முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. அதாவது மனுதாரர் பாஜக தரப்புல இருந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், அவர் எந்த விதமான ஆவணங்களும் இல்லாம இந்த ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ் வேற, ஃபோர்ஜ்டு கெசெட் வேற கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. நீதிபதிகள் எங்களுக்கு எந்த ஆவணம் இல்லாம எங்க தரப்பு நியாயங்களை வாதாடுறதுக்கான டைமும் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இதுல எந்த அவசரமும் இல்ல அப்படிங்கறத சொன்ன பின்பும் அவசரமாக இப்படி இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. நீதிபதிகள் என்ன பேசுனாங்கிறது முதல் கொண்டு மைக் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால எங்களுக்கு கேட்க முடியல. என்ன சொன்னீங்கன்னு கேட்டா அதை நீங்க அப்புறமா அப்லோட் பண்ணுவோம், அதுல போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்லோட் பண்ணதுல பார்த்தோன்னே இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நேற்று அந்த வழக்கு விசாரணை முழுவதும் நான் ஆன்லைன்ல பார்த்தேன். 4 மணியில தொடங்கி ஒரு 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேலையும் வழக்கு விசாரணை நடந்தது. அந்த வழக்கு விசாரணையை பார்த்த எல்லாருக்குமே அது ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா அதற்கு முன்பான இந்த வழக்கின் பின்புலமும் நமக்கு தெரியும். நடந்த வாதங்கள், இந்த வழக்கின் பின்புலம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கிற போது, நேற்று வழக்கு நடந்த முறை, இடைக்கால உத்தரவு, அதற்கு முன்பு தாக்கல் செய்த முறை எல்லாமே நீதித்துறையின் மாண்பை, மதிப்பை சீர்குலைக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். முழுக்க அரசியல் சட்ட விரோத அடிப்படையில் இது நடந்திருக்குது. ஏன்னா எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, வழக்கை தாக்கல் செய்தது பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் வெங்கடாசலபதி என்ற குட்டி. அவர் திருநெல்வேலியில வழக்கறிஞராக இருக்கிறார். வழக்கமா திருநெல்வேலியில் உள்ள வழக்காடிகள், மனுதாரர்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தெல்லாம் வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க. இந்த சட்டம் ஏப்ரல் 11 நோட்டிஃபை ஆயிடுச்சு. ஏப்ரல் 11 நோட்டிஃபை ஆன பிறகு அவர் உடனே வழக்கு போடணும் அப்படின்னு பாஜகல இருந்து அவங்க முடிவெடுத்தா. ஏன்னா இது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. ஏற்கனவே கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய அடி திமுக அரசின் சார்பில் விழுந்துச்சு. அதை அவங்களால ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா உயர் கல்வித்துறையிலே அரசியல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நீதித்துறை கட் பண்ணிருச்சு ஆளுநர் RN ரவிக்கு. ஏன்னா எதை கொடுத்தாலும் சூத்திர பஞ்சமர்கள் கல்வியை கொடுக்க கூடாது என்பதில் பார்ப்பனியமும் RSSம் தெளிவா இருக்கிறாங்க. நேத்து கூட தமிழக அரசு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி 2200 கோடி கொடுக்க மாட்டாங்க. அப்ப பள்ளி கல்வித்துறையை நிதி கொடுக்காம, நிதி இல்லைன்னா எப்படி புக் வாங்குறது, படிக்கிறது, பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுவாங்க. பள்ளி கல்வித்துறையை ஒழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உயர்கல்வித்துறை கவர்னரை வச்சு ஒழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை உச்ச நீதிமன்றம் தடுத்தது. அதுக்கப்புறம் ஆளுநரை வச்சு அரசியல் செய்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அவர்கள் வழக்கறிஞர் மூலமாக உயர் நீதிமன்றத்தை வைத்து அரசியல் செய்வதற்கான ஒரு வேலையை செய்யறாங்க. பிஜேபி தலைமை முடிவு பண்ணி தான் அந்த வழக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு போற போக்குல போட முடியாது. RSS பிஜேபி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த வழக்கு போடுறதா இருந்தா அந்த 20 நாளுக்குள்ள போட்டிருக்கணும். எந்த நீதிபதிகிட்ட போட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அன்னைக்கு உயர் நீதிமன்றத்திலே, மதுரை உயர் நீதிமன்றத்திலே திருமதி நிசாபானு தலைமையிலான அமர்வுல அவங்க வழக்கு 20 நாள் வாய்ப்பு இருந்துச்சு, போடல. ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் கோர்ட் வருது, அதுல போடல. செகண்ட் வெக்கேஷன் கோர்ட் வருது. செகண்ட் வெக்கேஷன் கோர்ட்ல நீதிபதிகள் திரு வேல்முருகன், ராமகிருஷ்ணன் அமர்வு, அங்க தாக்கல் பண்ணல. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் கோர்ட்டை விட்டு செகண்ட் வெக்கேஷன் கோர்ட்ல நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன், திரு லட்சுமி நாராயண் அமர்வுல செலக்ட் பண்ணி இந்த வழக்கை தாக்கல் பண்றாங்க. இதை நேற்று நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் நியூஸ் 18 பேட்டியில அவர் இது கிளியர் கேஸ் ஆஃப் ஃபோரம் ஷாப்பிங் என்றது சட்டமொழி. அதாவது இந்த நீதிபதியிடம் செலக்ட் பண்ணி வழக்கை கொண்டு வர்றது. வழக்கமா எந்த நீதிபதிகிட்ட போகணுமோ, எந்த கோர்ட்டுக்கு போகணுமோ அந்த கோர்ட்டுக்கு போகாம இந்த ஜட்ஜிட்ட போனா நம்ம ஆர்டர் கிடைச்சிரும் என்ற முறையிலே வழக்கை செலக்ட் பண்ணி கொண்டு வர்றது. இதான் ஃபோரம் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலே அருண் மிஸ்ரான்னு ஒரு நீதிபதி இருந்தார். அவர் இருக்கிற போது
செலக்டிவா அவர் பெஞ்சுக்கு வந்து வழக்குகள் ஒதுக்கப்பட்டது என்று உச்சநீதிமன்றத்தின் சக நீதிபதிகள் 4 பேர் வெளியில வந்து சொல்லிட்டு போனாங்க. குறிப்பா எல்லா கேஸும் அவருக்கு தான் போகுது, இது வந்து சரி கிடையாது, இது நீதித்துறை ஒழிச்சிரும் அப்படின்னு. அதே போல பாஜக தலைமை முடிவு செய்து மதுரை உயர்நீதிமன்றத்தை புறக்கணித்து அவங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்த வழக்கறிஞர் வி.ஆர். சண்முகநாதன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றம் தான் பிராக்டிஸ் பண்றாரு. அங்கதான் அவருக்கு ஆபீஸ் உண்டு. அப்ப திருநெல்வேலியில இருந்து மதுரை வந்து வழக்கு போட வேண்டிய ஒரு நபர் சென்னையில வந்து இந்த குறிப்பிட்ட நீதிபதிகிட்ட போடுறாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீதிபதிகள் திரு வேல்முருகன், கே ராமகிருஷ்ணன் அதே நேரத்துல மதுரையில் உட்கார்றாங்க. அந்த அமர்வை புறக்கணித்து ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு ஏன் வந்துச்சு? இத ரிஜிஸ்ட்ரி எப்படி அனுமதிச்சாங்க? நேற்று வில்சன் அவர்கள் சொன்னார், இது போரம் ஷாப்பிங் என்று. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனிடம் செலக்டிவா இப்படி கேஸ கொண்டு போறது முதல் தடவை கிடையாது. இதற்கு முன்பாக கரூரில் இருக்கக்கூடிய நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் மடம் தொடர்பாக எச்சில் இலை வழக்குன்னு சொல்லுவாங்க. எச்சில் இலையில் வந்து உருள்ற ஒரு சடங்கு. அந்த வழக்கை இதே போல ரெவன்யூ மட்டும் பார்ட்டியா சேர்த்து, வருவாய்த்துறையை மட்டும் பார்ட்டியா சேர்த்து, இந்து சமய அறநிலைத்துறை சேர்க்காம, காவல்துறை சேர்க்காம நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதனும் கொண்டு வந்தாங்க. அவரும் அதுல வந்து தீர்ப்பு கொடுத்தாரு. அதுலயும் கவுண்டருக்கு ஃபைல் பண்ண இதே போல அதே பேட்டர்ன்ல அதுக்கும் பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு அவகாசம் கொடுக்கல. அதாவது ஒரு பெர்சனல் லிபர்ட்டி தொடர்பான வழக்குலன்னா பரவாயில்லைங்க. இந்த வழக்கெல்லாம் என்ன பதில் மனு தாக்கல் செய்யாம விசாரிக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? இப்ப பாஜக அந்த பெஞ்சை நிராகரித்து அந்த பெஞ்சில நம்மளுக்கு வந்து உத்தரவு கிடைக்காது, இந்த பெஞ்சில தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல், தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் நீதித்துறையில் இருக்குன்னா அவங்க பொலிட்டிக்கலா பண்றாங்க. அது பிஜேபி கட்சி என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனால் உயர் நீதிமன்ற பதிவாளர் ரெஜிஸ்ட்ரி ஏன் அதை அனுமதிச்சார்ன்றதான் எனக்கு கேள்வி. இப்ப சென்னையில் உள்ள ஒரு நபர் அல்லது டெல்லியில உள்ள நபர் அங்கெல்லாம் வழக்கு போடாம, இப்ப சென்னையில இருக்க நபர் சென்னையில வழக்கு போடாம மதுரை ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதி வேணும்னே போய் போட்டா சந்தேகம் வருமா வராதா? எதுக்கு போடணும்? சென்னையில பெட்டிஷனர், சென்னையில தான் வழக்கறிஞர் இருக்கிறாரு, சென்னையில தாக்கல் பண்ணாம மதுரையில போய் போடுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நீதிபதி திரு சந்திர அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது மதுரையில் உள்ள கேஸை பைபாஸ் பண்ணி இங்க போடுவாங்க. அவர் அதை மறுத்து மதுரைக்கு அனுப்பிவிடுவார். அப்ப இப்படியான ஒரு நடைமுறை வந்து பலரும் கடைபிடிச்சிருக்கிறாங்க. நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் முன்பு கூட அவருக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் சிலர் வந்து நெசசரி பார்ட்டியை சேர்க்காம அவர்கிட்ட கொண்டு போயிருக்கிறாங்க. அப்ப அவர் மறுத்து கன்சர்ன் ஜட்ஜிட்ட பார்ட்டியா சேர்த்து கன்சர்ன் ஜட்ஜிட்ட போங்கன்னு அனுப்பி விட்டுருக்காரு. அப்படி செய்யறதான் ஒரு நீதித்துறையின் மாண்பை மதிப்பை பாதுகாக்கும். அப்ப பாஜக தரப்புல இருந்து செலக்டிவா போறாங்க. இப்ப நாங்க இந்த லீவ்ல விடுமுறை கால அமர்வுல, இது விடுமுறை கால அமர்வு, இதை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். விடுமுறை கால அமர்வுல நாங்க ஒரு ரிலாக்சேஷன் பெட்டிஷன், பர்சனல் லிபர்ட்டி தொடர்பாக ஒரு ரிலாக்சேஷன் பெட்டிஷன் போட்டா கூட நம்பர் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் மே மாசம் உத்தரவு இருக்கா, நாங்க ஒரு ஜிஓ சேலஞ்ச் பண்ண போறோம்னு வைங்க, மே மாசம் உத்தரவு இருக்கா, மார்ச்ல போட்ட உத்தரவு, ஏப்ரல்ல போட்ட உத்தரவு, அப்ப கோர்ட் இருந்துச்சு இல்ல போடுங்க, இல்ல ஆஃப்டர் வெக்கேஷன் போடுங்க, என்ன அர்ஜென்சின்னு சொல்லுங்க. நோட்டிபிகேஷன்ல அர்ஜென்சியை விலக்கி தான் வழக்கு எடுக்க முடியும். இது இப்ப வந்து இந்த வழக்க அப்ப ரிஜிஸ்ட்ரி இந்த கேள்வி எல்லாம் கேட்கணுமாலே, திருநெல்வேலிக்காரனி உனக்கு மதுரையில கோர்ட் இருக்கு, என்ன அர்ஜென்சி? ஒரு சட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டிய அர்ஜென்சி ஒண்ணும் கிடையாது. எப்படி பதில் மனு தாக்கல் செஞ்சு இறுதி மனு விசாரணையில தான் அது முடிவாக போகுது. இப்ப என்ன அர்ஜென்சின்னு அந்த பெட்டிஷன்ல சொல்லவே இல்லைன்னு நேற்று வில்சன் சொன்னாரு. என்ன அர்ஜென்சி? ஏஜியும் சொல்றாரு. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு பி.எஸ். ராமன் அவர்கள் என்ன அர்ஜென்சின்னா அவங்க சொல்லலங்க, இது எப்படிங்க எடுக்க முடியும்னு கேக்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் பாஜக தரப்பு வழக்கறிஞர் வந்து எந்த பதிலும் கிடையாது. அடுத்து அப்ப இந்த வழக்கு நீதிமன்றத்தை மதுரையை புறக்கணிச்சு சென்னையை தேர்வு செய்த முறை, பாஜக செய்த முறை என்பதே அடிப்படையில் தவறானது. அடுத்து நம்பர் பண்றது, ரிஜிஸ்ட்ரி நம்பர் பண்ண முறையும் தவறானது. மூன்றாவது, இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றதே தவறு, இந்த நீதிபதிகள் ஏற்றுக்கூடாதுன்றதான் என் கருத்து. ஏன்னா நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஆளுநரோட பல நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு, RSS நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, ஏபிவிபி நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, தன்னை ஒரு RSSல இருந்து வந்த நபர் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு, பாண்டேவோட பல நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, ஹெச் ராஜாவோட கலந்துக்கிறாரு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியிடம் பிஜேபி செலக்ட் பண்ணி வழக்கு போட்டா
அதை அவர் தவிர்க்கிறதான மக்களுக்கு என்ன ஒரு சரியான செய்தியை சொல்லும். இன்னொரு 2ஆம் நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், அவரோட சகோதரர் எங்க பாஜகல சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிராக்டிஸ் பண்றாரு. முதல்ல ஒரு நீதிபதி அவர்கள் குடும்ப உறுப்பினர் இங்க நீதிபதியா இருக்கிற போது அவரோட சகோதரர் இங்க பிராக்டிஸே பண்ணக்கூடாது. அதுவே சரி கிடையாது. அது எப்படினாலும் அவங்க ஒரு நீதிபதி குடும்பத்துல இருக்கிற போது மற்ற நீதிபதிகளோட இயல்பான ஒரு பழக்கம் அப்படி வரும். இப்ப நீதிபதிகளோட பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பேர் இங்க பிராக்டிஸ் பண்றாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. இவங்களை மட்டும் நான் சொல்லல. உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு எம் சுந்தரேசனோட பையன் கூட இங்க பிராக்டிஸ் பண்றாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுதான். அதாவது ஒரு நீதிபதிகள் அங்க பணியில் இருக்கிற போது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அங்கே பிராக்டிஸ் பண்றதுன்றது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா அவங்க குடும்ப ரீதியான உறவுகள் எல்லாம் இருக்கும். அது அங்கிள் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. அவங்க பிள்ளையெல்லாம் அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க? அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. அப்ப அவங்க கோர்ட்டுக்கு போற போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப அந்த ஒரு ஒரு மரபை ரூல் இல்லைனாலும் ஒரு மரபை ஒருவர் குடும்பத்துல இருந்து நீதிபதியா வந்துட்டா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஒரே வீட்டுல இருந்து கூட வரலாம்ல. இப்ப வழக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல அவர் பிஜேபியில வழக்கறிஞர் அணியில இருக்கிறார். இன்னொன்னு, நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் சகோதரி அவங்க 22/4/2025 டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த கவர்னர் தொடர்பான தீர்ப்பு தொடர்பா விமர்சனம் பண்ணி, நீதித்துறையின் இந்த போக்குன்றது ஜுடிஷியல் ஓவர் ரீச், கான்ஸ்டிடியூஷன் உள்ள கேப்ப நீங்க ஃபில் பண்ணக்கூடாது, அது பாராளுமன்றம் தான் பண்ணணும். இந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணி அவங்க ஸ்ரீமதி வெங்கடாச்சாரி எழுதியிருக்கிறாங்க. அப்ப சகோதரர் பிஜேபியில இருக்கிறாரு. அவங்க இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இதே ஆளுநர் RN ரவி அவர்கள், இவர் நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் வழக்கறிஞரா இருக்கிற போது அவர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா போட்டிருக்காரு. அப்ப இவ்வளவு காரணங்கள் இருக்கிற போது இது எல்லாம் அவசர அவசரமா ஒரு வழக்கை விசாரிச்சு விடுமுறை காலத்துல கவர்மெண்ட்டுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ண டைம் கொடுக்காம ஒரு நாள் நேத்து கேட்டாரு வில்சன், நாளைக்கு போடுங்கன்னு. இன்னைக்கு போட சொன்னாருங்க. நேத்து ஏதோ போட்டு இன்னைக்கு விசாரிச்சா என்ன? இன்னைக்கு கோர்ட் இருக்கு. இன்னைக்கு போட்டா என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு காலையில சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ணி தடை வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. அதனால நேத்தே ஆர்டர் போட்டுருவோம். ஆர்டர் காப்பி இப்ப அப்லோட் ஆகாது. இதுவரை ஆர்டர் காப்பி வரல. அப்ப ஆர்டர் காப்பி கொஞ்சம் லேட்டா கொடுப்பாங்க. அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு விடுமுறை காலம் வந்துடும். எல்லாம் கணக்கு பண்ணி அப்படி செய்யறது இருக்குல்ல. இந்த முறை என்பது இது சரியா? இந்த 2 நீதிபதிகளுமே இந்த வழக்கிலிருந்து ஒதுங்கி இருந்தால் அது நீதித்துறையின் மாண்பு, மதிப்பு, கண்ணியம் எல்லாத்தையும் பல மடங்கு உயர்த்தி இருக்கும். எனவே அவர்கள் அந்த வழக்கு விசாரிச்சதே சரியில்லை. அடுத்து வழக்கு விசாரிச்ச முறை, ஏஜி சொல்றாங்க ஒரு காரணம். அந்த காரணம் நியாயமா இல்லையான்னு மக்களே கேளுங்க. இந்த வழக்கு அர்ஜென்டா இங்க போட்டுக்கிறாங்க. விடுமுறை கால அமர்வுல அர்ஜென்டா வேண்டியதில்லை. இதே நீதிபதிகளுக்கு உச்ச நீதிமன்றம் இந்த திங்கக்கிழமை ஒரு அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் ஒரு வழக்கு போடுறாரு. போன வாரம் 2 சிட்டிங் இவங்க தொடர்ந்து உட்கார்றாங்க. செகண்ட் வெக்கேஷன் போட்டு, தேர்ட் வெக்கேஷன் போட்டு சவுக்கு சங்கர் செல்வ பெருந்தை அவர்களை தொடர்புபடுத்தி SC STக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு நிதியில் செல்வ பெருந்தை தொடர்புடைய நிறுவனம் முறைகேடு பண்ணிட்டாங்க, அதை CBI விசாரிக்கணும்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு போடுறாங்க. இதை எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு என்ன அர்ஜென்சி? லீவ்ல நெசசரி பார்ட்டியை சேர்க்காம நீங்க இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன? எந்த நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அந்த நிறுவனத்தை பார்ட்டியா சேர்க்கல சவுக்கு சங்கர். அப்ப அவ்வளவு அர்ஜென்டா அது போட வேண்டியது. எனக்கு அது புரியல. சவுக்கு சங்கர் போன வெக்கேஷன் கோர்ட்லயும் கேஸ் போடுறாரு. நீதிபதி GR சாமிநாதன் தான் அது வருது. இந்த வெக்கேஷன் கோர்ட்லயும் போடுறாரு. மே மாசம் தான் சவுக்கு சங்கர் கேஸ் போடுவாருன்னு எனக்கு தெரியல. அது இயற்கையா கூட நடக்கலாம். ஆனா அவர் வழக்கு போடுறாரு. வழக்கு உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, விடுமுறை கால கோர்ட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, நோட்டிபிகேஷன் இருக்கு, அர்ஜென்சி இருக்கு. அர்ஜென்ட் இருந்தா தான் நீங்க எடுக்கணும். ஆனா அவசர அவசரமா இப்படி எடுக்க வேண்டியதுல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டே பண்ணி இதே நீதிபதிகளுக்கு நீதிபதி திரு GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணனுக்கு அதிலே அறிவுரை சொல்றாரு. பார் அண்ட் பெஞ்ச்ல ரிப்போர்ட் ஆயிருக்கலாம். அப்ப அதே நீதிபதிகள் மீண்டும்
பதில் மனுக்கு மறுநாள் கேக்குறாங்க, ஒரு வாரம் கேக்குறாங்க, எதுவுமே கொடுக்காம பதில் மனுக்கு தாக்கல் செய்ய டைமே கொடுக்க மாட்டோம். நாங்க பேசுற போது கூட வந்து என்ன ஆர்டர்ன்றது தெரியாம மைக் ஆஃப் பண்ணிக்கிருவோம். உள்ள போய் சேம்பர்ல ஆர்டர் எழுதுவோம். மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. எல்லாரும் இன்னைக்கு தெரியாதவங்களா? சோசியல் மீடியால எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்களை வந்து இந்த நாடு எப்படி நடத்துது, பிஜேபி எப்படி நடத்துது அப்படின்னா, அவரு தலைமை நீதிபதி ஆன உடனே மகாராஷ்டிராவுக்கு போறாரு. அவரை அந்த நிகழ்ச்சியில வரவேற்பதற்கு அந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் புறக்கணிக்கிறார். போலீஸ் கமிஷனர் புறக்கணிக்கிறாரு. ம், ம். அதை அவர் வெளிப்படையா ஆதங்கமாக வெளிப்படுத்துகிறார். எதனால அவர் வெளிப்படுத்துறாருன்னா, நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் என்பதால் என்னை புறக்கணிக்கிறீங்களான்னு மறைமுகமா சொல்றார். தோழர், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு சவுக்கு சங்கர் விஷயத்திலயும் வந்து அறிவுறுத்திருக்கு. இது எல்லாத்தையும் மீறி உச்ச நீதிமன்றம் இந்த சம்பந்தமா ஒரு தீர்ப்பும் கொடுத்திருக்கு. இதெல்லாம் மீறி இவங்க ஒரு இடைக்கால தடை விதிக்கிறாங்க அப்படின்னா ஜுடிஷியரியுடைய ஏஆர்கியை நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்குல்ல. இப்ப உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றம் கொடுக்குதுன்னா நாளைக்கு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எடுத்து கீழமை நீதிமன்றங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடக்காதுன்னு எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதை எப்படி பாக்குறது? அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருக்கிற வழக்கு, ஆளுநர் தீர்ப்பு வந்த வழக்கு, ஆளுநரின் அதிகாரம் தொடர்பானது. இந்த சட்டங்கள் 10 அமெண்ட்மெண்ட் செல்லுமா செல்லாதான்றது உச்ச நீதிமன்ற வழக்கு கிடையாது. அதனால அதை எதிர்த்து இந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்னு வழக்கு போடுறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. அந்த வழக்கில் இந்த பாயிண்டையும் ஒன்றிய அரசு சார்பில் ரைஸ் பண்ணாங்க. அதாவது தமிழக அரசின் 10 சட்டங்களும் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு எதிரானது. எனவே அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியதில்லை. ரெபகனன்சி அப்படின்ற பாயிண்ட் அங்கேயும் ரைஸ் பண்ணாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த பாயிண்டையும் கன்சிடர் பண்ணி தான் போட்டாங்க என்பதுதான் தமிழக அரசு தரப்பு வாதம். அந்த வாதத்தையும் வந்து இந்த இடைக்கால உத்தரவு இப்பதான் இடைக்கால உத்தரவு வந்திருக்கு போல. இப்பதான் வந்திருக்கு, ஆன்லைன்ல நான் பார்த்தேன். அதை ஃபுல்லா படிச்சுட்டு அதை சொல்லணும். என்ன அடிப்படையில் நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த வாதமும் வைக்கப்பட்டது என்பதை சொன்னாங்க. ஆனால் இதையெல்லாம் விரிவாக எடுத்துச் சொல்வதற்கான பதில் மனு கவுண்டர் அபிடாவிட் தாக்கல் செய்வதற்கான டைம் கொடுத்தாதானே அவங்க பேச முடியும். அடிப்படையில வழக்கு போடலான்றது சரி. ஆனால் உச்சநீதிமன்றத்துல அது தொடர்பான என்ன விவாதம் நடந்துச்சு அப்படின்ற பிரச்சனை ஒண்ணு. 2வது, யுஜிசி ரெகுலேஷன் தொடர்பான வழக்கு. இப்ப என்ன அவங்களோட வாதம்னா, தமிழக அரசின் சட்ட திருத்தம் யுஜிசி சட்டம் யுஜிசியோட விதிகளுக்கு முரணானது. 7.3 ரெகுலேஷன் 2018 முரணானது அவங்க வழக்கு. யுஜிசி ரெகுலேஷன் தொடர்பான ஒரு வழக்கே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கிற போது அதுலதான் அவங்க டிரான்ஸ்பர் மனு போடுறாங்க. வெரி சேம் இஷ்யூ இஸ் பெண்டிங் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். அதனால உயர் நீதிமன்ற வழக்கையும் அங்க சேர்த்து விசாரிக்கணும். அப்ப அந்த வழக்கில் தீர்மானிக்கிற வரை உயர் நீதிமன்றம் ஏன் காத்திருக்கக்கூடாது? உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மரபாக உயர் நீதிமன்றம் அதுல தலையிடாது. ஆனா நேத்து காலம் 4 மணிக்கு எடுத்து 6 மணிக்கு முடிகிறதுக்குள்ள எத்தனை விஷயத்தை அவங்க கொடுக்க முடியும்? வில்சன் வந்து ஆன்லைன்ல சுப்ரீம் கோர்ட்ல அவர் அங்க போனதுனால அங்க இருக்கிறாரு. நாளைக்கு போடுங்கன்னு கேட்கிறாரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபைல் பண்றதுல சிலது வந்து அந்த நோட்டிபிகேஷனே ஃபோர்ஜரின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரிஜினல் நோட்டிபிகேஷன் இல்லாம இவங்க எப்படி அந்த ஃபோர்ஜரியான்னா அந்த டிராப்ட் எதுவும் கொடுத்துட்டாங்களா யார் எடுத்து அப்படின்றது தெரியல. டாக்குமெண்ட் அவர் காப்பி சப்ளை பண்ணல, ஏன்னா அவர் ஆன்லைன்ல இருக்கிறாரு. அப்ப ஒரு ஒரு முறையான விசாரணை அப்படின்றது நடந்தா தான் எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்து முடிவு செய்ய முடியும். ஆனா அதற்கான வாய்ப்பே கொடுக்காம இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாமே அறகுறையா இருக்கு. நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அது கிளியரா வந்து சொல்லப்பட்டிருக்கா இந்த பிரச்சனை அப்படின்றதையும் இதுவரை டீடைல்டா அனலைஸ் பண்ணல. அடுத்து மத்த பிரச்சனைகள் இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபோர்ஜரியா இல்லையா இதுவும் அனலைஸ் பண்ணப்படல. அப்ப இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு சிட்டிங் இருக்குங்க. இன்னைக்கு அதே நீதிபதியில் சிட்டிங் உட்காடுறாங்க. இன்னைக்கு கேட்க வேண்டியதானே? இன்னைக்கு கூட போடாம நேத்தே ஆர்டர் போடுவோம் அப்படின்னா இப்ப அதுதான் அந்த நடந்த முறைதான் வந்து எல்லாத்துலயும் பிரச்சனை. சட்ட பிரச்சனை எல்லாம் 2ஆம் பட்சம். நீதி ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்த முறை, நீதிபதியை தேர்வு செய்த முறை, நீதிமன்ற அணுகுமுறை, விசாரணைக்கு வந்து எப்படி விசாரணை நடந்த முறை எல்லாமே இதுல வந்து அவசர கதியாக நடந்திருக்கிறது. அவசர கதியா நடந்தா ஜஸ்டிஸ் ஹரீடுனா ஜஸ்டிஸ் பரீட் ஆயிருன்றதா வந்து யதார்த்தமான உண்மை. அந்த அளவுக்கு இது அவசியம் ஒண்ணுங்க. இப்ப நாளைக்கு ஒரு வீட்டை அடிக்க போறாங்கன்னு நாளைக்கு போகலாம். பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படுதுன்னா சொல்லலாம். வேற ஏதோ மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கே நீங்க இந்த வழக்கு எடுக்கலன்னா எனக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொன்னா அதை எடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாத போது ஜூன்ல தான் சர்ச் கமிட்டி அப்ளிகேஷனே ரிசீவ் பண்ண போறாங்கன்னா நாளைக்கு நியமிக்க போறாங்களா துணைவேந்தரை? ஒண்ணும் கிடையாது.
அப்ப அதுல வந்து இந்த அவசர கதியாக இதெல்லாம் எடுக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன எல்லாம் சேர்ந்துதான் இந்த இந்த வழக்கின் மீதான பல்வேறு சந்தேகங்களை மக்களுக்கு எழுப்புகிறது. ஒரு நீதித்துறை ஜஸ்டிஸ் வந்து நாட் டு பி டன் சீம்ஸ் டு பி டன் சொல்லுவாங்கல்ல. அது ஒரு நீதி என்பது வழங்கப்படுறது மக்களுக்கு தெரியணும். அப்ப வழங்கப்படுறது தெரியணும்னா என்னன்னா ப்ரொசீஜர் வந்து ஃபேர்னஸா இருக்கும். எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உரிய முறையில் விசாரிச்சு அது செய்யறது தான் மக்களுக்கு சரியான முறையில் விசாரணை. எதுக்கிட்ட ஒரு வழக்கு ஒரு மர்டர் கேஸ் வழக்கை வந்து 6 மாசம் 1 வருஷம் விசாரிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சாட்சியை அரசு தரப்புல கொண்டு வர்றதுக்கு எதிர் தரப்பு விசாரணைக்கு எல்லாம் டைம் கொடுத்து தானே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தானே செய்ய முடியுது. ஈவன் வந்து அஜ்மல் கசாப் கூட என்ன பண்ணாங்க, ஒரு கவுன்சில் நியமிச்சு ஃபேரா விசாரணை நடத்தணும் என்ற முறையில தான் நடத்துறாங்க. அப்ப நீதித்துறையில ஒரு வழக்கு நடக்குதுன்னா வெளிப்படை தன்மையோடு எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்பட்டு உரிய கால அவகாசம் கொடுக்கப்பட்டு கேட்கணும். ஹையஸ்ட் ஆபீசர் ஆஃப் த ஸ்டேட் ஏஜி வந்து கேட்கிறாரு, எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு. அதை நீங்க நீதித்துறை புறக்கணிச்சா எப்படி சரியா இருக்கு? இந்த 2 நீதிபதிகள் தவிர எந்த நீதிபதியா இருந்தாலும் டைம் கொடுத்திருப்பாங்க அப்படின்றதா வந்து நேற்று நீதிமன்றத்தை பார்த்த எல்லாரும் புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த வழக்கில் ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக கடைசி இந்த இடைக்கால உத்தரவு வரை நடந்த அனைத்து விஷயங்களும் வந்து நீதித்துறையின் மீதான மாண்பை, நீதித்துறை இந்த இன்ஸ்டிடியூஷனை கீழே இருக்கக்கூடியதா இருக்குது. எனவே இதை நீதித்துறை மறுபரிசீலனை செய்யணும். 2வது, மக்களும் நீதித்துறை தவறு செய்தா கேள்வி எழுப்பணும், அரசியல் கட்சிகளும் பேசணும். பேசாம இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீர்க்கப்படாது. ஒரு சமூகத்திலே வெளிப்படையான விவாதம், நீதிபதிகளா இருந்தாலும் அவர் தவறு செய்தால் வெளிப்படையான விவாதம் நடத்தப்படுவதுதான் ஒரு ஜனநாயக சமூகம். நமது அரசியல் சட்டம் அதைத்தான் கோருகிறது. நான் பார்க்கிறேன். இந்த இடைக்கால தடை செல்லாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா இது வந்து குவாஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இப்ப மேல்முறையீடுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் விடுமுறை காலத்துல நீங்க அவசர கதியா அதுல விசாரிக்காதீங்கன்னு இதே நீதிபதிக்கு அறிவுறுத்தல் சொன்ன பிறகு திரும்ப எடுக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு கிரவுண்ட் போதும். நீங்க மெரிட் உள்ளே போகாம எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, நாங்க கவுண்டர் ஃபைல் பண்ணல, அவங்க அர்ஜென்டா ஒரே நாள்ல வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு கிரவுண்டே போதும். ஸ்டே பண்ணிட்டு திரும்ப நீங்க அடுத்த ரீஹியர் பண்ணி உரிய வாய்ப்பு கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லுவதற்கான எல்லா வாய்ப்பும் அதுல இருக்கிறது. அதையும் தாண்டி உச்சநீதிமன்றத்துல அப்படி விடுமுறை காலம் வேற அங்க தொடங்குது. ஒருவேளை அப்படி இல்லைனாலும் கூட இதே உயர்நீதிமன்றத்துல அதை ஸ்டே வெக்கேட் பண்ண போட்டா கூட ஸ்டே வெக்கேட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனால இதுல வந்து பாஜக தரப்பு அரசியல் ரீதியாக இதுல அடைய போறது பெருசா ஒண்ணும் கிடையாது. நீதித்துறையின் மதிப்பை சீர்குலைச்சது மட்டும்தான் இதுல கடைசியில எஞ்சி நிக்குமே தவிர வேற ஒண்ணு இதுல ஆக போறது. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன தொடர்? இப்ப இதுக்கு என்ன அர்ஜென்சி? நோக்கம் என்ன? ஒரு பழி வாங்குறதா இல்ல நோக்கம் இத என்னன்னா, ஆளுநரை நீங்க அடிச்சீங்க சுப்ரீம் கோர்ட்ல வச்சு. திமுக அரசு ஆளுநர் குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை வந்து 70 வருஷமா செட்டில் ஆகாத ஒரு பிரச்சனையை வந்து அடிச்சு அவங்களோட அதிகாரத்தை காலி பண்ணீங்க. 3 மாசத்துல அவங்க எந்த சட்டம்னாலும் முடிவெடுத்தாங்க. அதை ஒன்ன வச்சுட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 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 கண்ட்ரோல்ல வச்சிருக்க ஒரே வாய்ப்பா அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அதற்கான கதவு மூடப்பட்டுருச்சு. எங்களை வந்து சுப்ரீம் கோர்ட்லயே வச்சு அடிச்சிட்டீங்கல்ல, உங்களை நாங்க திரும்ப பழி வாங்குறோம் பாருங்க அப்படின்னு செய்யற ஒரு அருவருப்பான அரசியல் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்வதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா மொத்தத்துல அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பலன் இல்ல. பாதிக்கப்படுறது உயர்கல்வித்துறையில இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் தான் நீங்க பாதிக்கும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.